வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதத்தினுடைய 25, 26, 27 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். ஓகேங்களா, இன்றைக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எத்தனையாவது கேன்ஸ் திருவிழா நடைபெற்றது? இந்த கேன்ஸ் திரைப்பட திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று. இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க நிறையா முறை. ஓகேங்களா, ஸோ எத்தனையாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா 77. ஓகேங்களா, 77 77வது கேன்ஸ் திரைப்பட திருவிழா வந்து நடந்திருக்குது. அதில் சில விருதுகளை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, சன்ஃப்ளவர்ஸ் லேர் தி ஃபஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படின்றதுக்கு குறும்படத்திற்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா முதல் பரிசு வந்து கிடச்சிருக்குது. என்னது முதல் பரிசு கிடச்சிருக்குது. அதே மாதிரி ஃபன்னிவுட் அனிமேஷன் திரைப்படம் மன்சி மகேஸ்வர் அவர்களுக்கு, இவங்க ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு 3ஆம் பரிசு வந்து கிடச்சிருக்குது. கோல்டன் பாம் அப்படின்ற விருது எனோரா அப்படின்ற திரைப்பட இயக்குனர் கிடச்சிருக்குது, சிஎன்பெக்கா அமெரிக்கா. ஓகேங்களா, கிராண்ட் ஃப்ரீ விருது பாயல் கபாடியா அப்படிங்கிறவர் கிடச்சிருக்குது. இவர் யார் சார் அப்படின்னா இந்திய இயக்குனர், ஆல் வி இமேஜின் அஸ்லைட் அப்படின்றது. ஓகேங்களா, இது ஒரு 2வது உச்ச அங்கீகாரமாக இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்ஸ் விருது பெற்ற முதல் இந்திய நடிகையாக சென் குப்தா அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். பல்கேரிய இயக்குனர் கான்ஸ்டாண்டின் போஜனா தி சேம்லெஸ் அப்படின்ற படம் அனுஷியா சென் குப்தா அவர்கள் இது வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா, மாறுபட்ட கதைக்களம் பிரிவில் சிறந்த நடிகைக்கான விருது அன்சொடைன் ரிகார்ட் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா 77வது கேன்ஸ் திரைப்பட திருவிழா நடந்திருக்குது. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இது எங்கே நடைபெற்றது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க. ஓகேங்களா, ஸோ 2வது கொஸ்டின், 2023-24 ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதியில் இந்தியா எத்தனை பில்லியன் டாலர் வந்து முன்னேறி இருக்கிறது? ஓகேங்களா, எத்தனை பில்லியன் டாலர் முன்னேறி இருக்கிறது அப்படின்னா 15.6 பில்லியன் டாலர் வந்து இந்தியா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது கடந்த ஆண்டை வந்து கம்பேர் செய்யும்போது. ஓகேங்களா, ஓகே. அமெரிக்கா பார்த்திங்கன்னா 5.6 பில்லியன் டாலர் தான். ஆனால் இந்தியா பாருங்கள் 15.6, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா, யுஏஇ 2.6 பில்லியன் டாலர். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய நகரங்கள் குறியீட்டில் டெல்லியின் இடம் என்ன? 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய நகரங்கள் குறியீட்டில் டெல்லி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியின் இடம் என்ன அப்படின்னா 350வது இடத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 350வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது என்ன சார் நகரங்களுக்கான இது அப்படின்னா, இது எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், நகரத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம், அவர்களினுடைய வாழ்க்கை தரம், சுற்றுச்சூழல், ஆளுமை, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சு தான் இந்த பட்டியல் என்பது, இந்த குறியீடு என்பது வெளியிடப்படுகிறது. சிறந்த நகரங்கள். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உலகினுடைய மிகப்பெரிய 11,000 நகரங்களில் இதெல்லாம் எடுக்கப்பட்டு இதில் இந்த இண்டெக்ஸே வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, குளோபல் சிட்டிஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது தான். ஓகேங்க, அதில் 350வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டெல்லி என்பது இருக்கிறது. ஓகேங்களா, ஓகே. இந்த இண்டெக்ஸினுடைய பெயர் என்ன? ஆக்ஸ்ஃபோர்ட் எக்கனாமிக்ஸ் குளோபல் சிட்டிஸ் இண்டெக்ஸ் 2024. ஓகேங்களா, சரி, ஓகே சார். அப்போ இதில் முதல் இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா நியூயார்க் வந்து இருக்கிறாங்க. 2ஆம் இடம் லண்டன், 3வது ஜான் ஜோஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் வேறு என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா பெங்களூர் இந்த பட்டியலில் 411வது இடத்துல இருக்கிறாங்க. மும்பை 427வது இடத்துல இருக்கிறாங்க. சென்னை 472வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, இது ஒரு முக்கியமான வினா. 4th கொஸ்டின், எந்த நாடு 99வது சர்வதேச சோலார் கூட்டணியினுடைய உறுப்பினராக இணைந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடு அப்படின்னா ஸ்பெயின். ஓகேங்களா, சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு அப்படின்றது இந்தியாவும் பிரான்ஸும் கூட்டு முயற்சினால் 2015 காலகட்டத்தில் இந்த சோலார் கூட்டமைப்பு அப்படின்றது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து என்னது 99 நாடாக இந்த ஸ்பெயின் இணைஞ்சிருக்குது அப்படின்ற செய்தி தான் இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா, இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னா குருகிராம், ஹரியானா. இது நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேங்களா, ஸோ 2030க்குள்ளே சூரிய ஆற்றலை பார்த்திங்க அப்படின்னா 1000 பில்லியன் டாலர் முதலீட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைய புள்ளியை வந்து இதில் வச்சு இணைகிறாங்க, செயல்படுறாங்க. அதேமாதிரி 1000 ஜிகாவாட் சூரிய ஆற்றல் திறன். ஓகேங்களா, 119 நாடுகள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. தற்போது 99 நாடுகள் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 5வது கொஸ்டின்,
எங்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்றது அமைந்திருக்குது? எங்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தி ஹேக். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றது அதுவே முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தி ஹேக் அப்படின்ற இடத்துல காசாவினுடைய ராபா நகருக்குள் இஸ்ரேல் தனது ராணுவம் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்ன அப்படின்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த வினாவை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. 6வது கொஸ்டின். உலக அளவில் இந்த மருந்து உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? உலக அளவில் மருந்து உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த மருந்துகளை உலகளவிற்கு அனுப்பக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், இல்லை தன் சொந்த நாட்டிற்கான மருந்து தேவையாக இருக்கட்டும், ஆக மொத்தம் உற்பத்தியில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா இருக்கிறாங்க, 2வது சீனா, 3வதாக இந்தியா இருக்கிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2023 27 பில்லியன் மருந்துகள் ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. உலகளவில் உற்பத்தி ஆகக்கூடிய தடுப்பூசிகளில் 60% தடுப்பூசிகள் இந்தியா தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார்மாக் சவுத் எக்ஸ்போ 2024 சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றுச்சு. இது 9வது எக்ஸ்போ. ஓகேங்களா? இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கம் இருக்கிறாங்க. உலகளவிலான மருந்து தேவைகளை 20% இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு டேட்டாவுமே அதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? 7வது கொஸ்டின். 2023-24 நிதியாண்டில் இந்தியாவினுடைய காப்பி ஏற்றுமதி எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? காப்பி ஏற்றுமதி 12.22% அதிகரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட $128 கோடி மதிப்பு. ஓகேங்களா? ஸோ இத்தாலி, ரஷ்யா, ஐக்கிய அரபு எமிரேட், ஜெர்மனி, துருக்கி போன்ற நாடுகள்லாம் இந்த காப்பி உற்பத்தியில் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. சமீபத்தில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டி எங்கே நடைபெற்று வருகிறது அப்படின்னா தென்கொரியாவில் நடைபெற்று வருகிறது. சில பிரிவுகளில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, அதை பார்க்கலாம். தென்கொரியாவில் எச்சியான் அப்படின்ற இடம். காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணா, அதித்தி சுவாமி, பர்னீத் கௌர் கோல்டு தங்கப்பதக்கத்தை வென்று அசத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி களப்பணிகளில் ஜோதி சுரேகா, பிரியான் சினை வெள்ளி பெற்றிருக்கிறாங்க இந்த பட்டியலில். ஓகேங்களா? ஸோ இந்த முக்கியமான 2 விஷயம் இது தான். ஸோ அடுத்தது 9வது கொஸ்டின். நிக்கோ ஆசிய எதிர்கால மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? நிக்கோ ஆசிய எதிர்கால மாநாடு எங்கே நடைபெறுக்குன்னா டோக்கியோ எங்கே சார் இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 29வது பதிப்பு. கிட்டத்தட்ட 1995 இருக்குது. இந்திய வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் இதில் பங்கேற்கிறார். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்பேஸ், அதாவது இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அகமதாபாத்தில் இருக்குது. ஓகேங்களா? 2024 புவி இடம்சார் உலக முன்னியத்துவ விருது பொது கொள்கைகளை செயல்படுத்தும் பிரிவில் இந்த இன்ஸ்பேஸுக்கு கிடைத்திருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. உலக அறிவுசார் சொத்து அமைப்பு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. 67 தொடங்கப்பட்டது. 190 நாடுகள் 192 நாடுகள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இது எதற்காக இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா மரபியல் வளங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவாற்றலை பாதுகாக்க உலக அறிவுசார் அமைப்பு ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது 2024 ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டி சாம்பியனாக கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? எஸ்ஆர்ஹெச்சை எதிர்த்து. ஓகேங்களா? இதில் ஆரஞ்சு தொப்பி விராட் கோலி 74 முன்னிலையில் இருக்கிறார். ஓகேங்களா? என்ன அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொடரில் மொத்தமாக சேர்த்து யார் அதிக ரன்கள் அடிக்கிறா அப்படின்றவங்களுக்கு ஆரஞ்சு கேப் கொடுப்பாங்க. 74 என்பது தவறு, 740 அந்த சம்திங் வரும். ஓகேங்களா? பர்பிள் தொப்பி அது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அதிக விக்கெட்டுகள் எடுக்கிறவங்க. ஓகேங்களா? ஹர்ஷல் பட்டேல் 24 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. அடுத்தது ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டி ஜிம்னாஸ்டிக் பிரிவில் தீபா கர்மார் தங்கம் வென்றிருக்கிறாங்க. தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனையாக இதன் மூலமாக அவங்க இருக்கிறாங்க. 2026 ஆண்டிற்கான AFC மகளிர் ஆசிய கோப்பை ஆஸ்திரேலியா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? 29 உஸ்பெகிஸ்தான் நடத்த போகிறாங்க. ஜெனீவா ஓப்பன் ATP 250 போட்டி ஆஸ்திரியா, கேஸ்பர் ரூட் நார்வேவை சேர்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? WTA டென்னிஸ் போட்டி ஃப்ரான்ஸு நடைபெறுகிறது. இதில் மட்டிஷன் கீஸ் அமெரிக்காவை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
இந்திய இராணுவத்தினுடைய தலைமை தளபதி மனோஜ் பாண்டே தான் இப்போ இருக்கிறாரு. இவருடைய பதவிக்காலம் வந்து 1 மாதத்திற்கு என்ன அப்படின்னா நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது, ஜூன் 30 வரையும். ஓகேங்களா, சரி, ஓகே. தொட்டில் குழந்தைகள் திட்டம், இந்த கொஸ்டின்லாம் மெயின்ஸ்லேயே கேட்ட கொஸ்டின் தான். தொட்டில் குழந்தைகள் திட்டம் என்பது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 992. இந்தியாவிலே இது முதல் முறையாக இந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம் என்பது என்னது, தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா, இதை யார் அறிமுகம் செஞ்சு வச்சா என்பது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் 446 குழந்தைகள் வந்து மீட்கப்பட்டிருக்குது. தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் 7343 குழந்தை திருமணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவில் பெட்ரோல் இருந்த 382 குழந்தைகள் பேர் தலா 5 லட்சம் ரூபாய் போடப்பட்டிருக்குது. ஓகேங்களா, தகைசால் தமிழர் விருது இனி தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் என்று தமிழக அரசு வந்து அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. 2023-24 நிதியாண்டில் இந்தியாவினுடைய காகித மற்றும் காகித அட்டை இறக்குமதி 34% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்கிறாங்க. 2 வாரத்தில் எவரெஸ்ட் சிகரத்தில் 3வது முறையாக ஏறி நேபாளத்தை சேர்ந்த புகைப்பட செய்தியில் பூர்ணிமா ஜெர்ஷா சாதனை. இது முக்கியமான ஒரு விஷயம். பூர்ணிமா ஜெர்ஷ்தா. ஓகேங்களா, ஃப்ரெட் ரூஸ் அப்படின்றவங்க காலமாக இருக்கிறாரு. ஆஸ்கார் விருது பெற்ற அமெரிக்க தயாரிப்பாளர் இவர். ஓகேங்களா, த காட்ஃபாதர் அப்படின்ற படத்திற்காக 75 இவர் வாங்கியிருந்திருக்கிறாரு. அடுத்த சில தினங்களை பார்க்கலாம். உலக தைராய்டு தினம் என்பது மே 25 அனுசரிக்கப்படுகிறது. இந்த தைராய்டு நோயை குறித்த ஒரு விஷயத்தை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. தீம் என்ன? நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றது. ஓகேங்களா, அடுத்தது உலக மீன் இடப்பெயர்வு தினம் என்பது மே 25. தீம் என்ன சார் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்றது. ஓகேங்களா, உலக கால்பந்து தினம் மே 25. கால்பந்தை வந்து உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கிய விளையாட்டு. ஸோ அந்த தினத்தை நினைவு கூறும் விதையில் இந்த இருக்குது. ஆப்பிரிக்கா தினம் என்பது மே 25. ஓகேங்களா, தீம் என்ன? எஜுகேஷன் ஃபிட் ஃபார் தி 21st century. இதோட வந்து இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. மற்றும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நாளை சந்திக்கலாம். நாளை அல்லது நாளையோட உங்களுக்கு என்னது மே மாத கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூன் மாதத்தில் இதே மாதிரி உங்களுக்கு 3 நாள் 4 நாள் மொத்தமாக போட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே ஜூனையுமே நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ கரண்ட்டுக்கு நம்ம ஜூலை அப்புறம் வந்துடலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.